ஒரு பேய் பரிசு. இவர் பேரு சுதீர். இன்னைக்கு அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. அதனால அவரு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அதுக்கப்புறம் நைட் பார்ட்டி இருக்கறதால வீடு எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவரு அவரோட வாட்ச்ல டைம் பார்த்து ஜோரா அவங்களோட மனைவிய கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் சுரேகா அங்க ஓடி வந்து எப்படின்னு சொல்றா, என்னங்க ஆச்சு, எதுக்கு அப்படி கூப்பிடுறீங்க? லேட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, சாயந்தரம் பார்ட்டி வேற இருக்கு, அதுக்கு ஷாப்பிங் கூட போகணும் இல்லையா? அப்படி அவங்க கார்ல கிளம்பி ஷாப்பிங்காக போறாங்க. அவங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்ச பிறகு அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க கேக்க கூட வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. மெதுவா இருட்டான பிறகு பார்ட்டிக்கு கெஸ்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்த எல்லா கெஸ்டையும் ரொம்பவே சந்தோஷமா வரவேற்கிறாங்க. ஹாய் மாமா, ஹாப்பி மேரிட் லைஃப். என்னடா வெறும் கையோட வந்திருக்க, கிஃப்ட் எதுவும் கொண்டு வரலையா? அப்ப சுதீர் ஃப்ரெண்ட் சிரிச்சுக்கிட்டே, அட நமக்குள்ள கிஃப்ட்லாம் தேவையா என்ன? அட கவலைப்படாதடா, யாராவது உனக்கு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வந்து தருவாங்க. அப்படி எல்லாருமே பார்ட்டில ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு வந்த எல்லாருமே அவங்க ரெண்டு பேரையும் பிளஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸ் கூட கொடுக்கறாங்க. அந்த நேரத்துல சடனா ஒரு குட்டி பொண்ணு வெளிய இருந்து உள்ள கிஃப்ட் கொண்டு வரா. அந்த குழந்தை கையில ஒரு பெரிய கிஃப்ட் கூட இருக்கும். உங்களுக்கு ஹாப்பி ஆனிவர்சரி, இந்த கிஃப்ட் உங்களுக்காக தான். ரொம்ப தேங்க்ஸ் டா கண்ணா. யாரோட பொண்ணு நீங்க? சுரேகா என்ன கேட்டாலும் அந்த பொண்ணு எந்த பதிலும் கொடுக்க மாட்டா. அப்ப சுதீர் அந்த கிஃப்ட வாங்கிக்கிட்டு குழந்தைகிட்ட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ட்ரை பண்றான். அதுக்குள்ள வேற யாரோ வந்து அவங்க கிட்ட பேசினதால அவங்க ரெண்டு பேரும் டைவர்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்க அந்த பொண்ணுக்காக தேடி பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு அங்க இருக்காது. என்னங்க, அந்த பொண்ணுங்க? என்னமோ இது வரைக்கும் அவ இங்கதான் இருந்தா, இப்ப எங்க போயிட்டாலோ? அப்படி அவங்க ரெண்டு பேரும் குழந்தை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அந்த பொண்ணு மட்டும் வெளியே நின்னு அவங்கள பார்த்துட்டு கவலையா அங்க இருந்து கிளம்பி போயிடுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ட்டி எல்லாமே முடிஞ்ச பிறகு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்த கிஃப்ட் கிட்டயே சுரேகா நின்னுக்கிட்டு பாத்துட்டு இருப்பா. அப்ப அவங்களோட கணவர் வந்து சொல்றாரு, என்ன உனக்கு தூக்கம் வரலையா? உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்லையாங்க? அட்லீஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையாங்க அப்படின்னு சுரேகா சொன்ன உடனே அவன் கிட்ட போய் கிஃப்ட்ஸ பாக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ரெண்டு பேரும் அவங்களுக்கு வந்த கிஃப்ட்ஸ ஓபன் பண்ணி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா சடனா அவங்க வீட்ல கரண்ட் போக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம காத்துக்கு ஜன்னல் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல சுதீர் அந்த குழந்தை கொடுத்த அந்த கிஃப்டை எடுத்துக்கிறாரு. என்னங்க, இந்த கிஃப்ட் தானே அந்த பொண்ணு கொடுத்தது? ஆமா, அந்த பாப்பா யாருன்னு கூட தெரியல. சரி வா, இதுல என்ன கிஃப்ட் இருக்குன்னு பார்க்கலாம். சுதீர் அந்த கிஃப்ட ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த நேரத்துல அங்க இருந்த ஒரு ஊசி அவருக்கு குத்திக்குது. ரத்தம் கூட வர ஆரம்பிக்குது. அத பார்த்த உடனே சுரேகா ரொம்ப பயந்து போறா. ஐயோ, என்னங்க ரத்தம் வருதுங்க? ஒண்ணும் இல்லம்மா, சின்னதா ஏதாவது கிழிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் போய் மஞ்சள் தூள் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சுரேகா அங்க இருந்து கிளம்பி கிச்சனுக்கு போறா. அதுக்குள்ள சுதீர் அதுல என்ன இருக்கு அப்படின்னு ஓபன் பண்ணி பாக்குறான். ஆனா அதுல ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறமா இதுக்குள்ள ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு கை வச்சு பாக்குறா. அந்த நேரத்துல அந்த ரூம் டோர் க்ளோஸ் ஆகுது. அந்த சத்தத்துக்கு பயந்து போய் அவன் சடனா பாக்ஸ்ல இருந்து கை வெளியே எடுத்துடுறான். அவன் கை வெளியே எடுக்கிறானோ இல்லையோ, அதுக்குள்ள இருந்து ஒரு பேய் வெளியே வருது. அப்ப சுதீர் அந்த பேய பார்த்து ரொம்பவே பயந்து போறான். இன்னொரு பக்கம் அவனோட மனைவி சுரேகா அவனுக்காக மஞ்சள் கொண்டு வந்துகிட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு யாரோ சோஃபால உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. யாரது அப்படின்னு சொல்லி அவ சோஃபா கிட்ட நடந்து போறா. அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள பார்த்து அவ பயந்து போறா. ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கிறது வேற யாரோ இல்ல, அந்த கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்த பொண்ணு. அட பாப்பா, நீ என்ன இங்க? உன்னோட பேர் என்னமா? சாரி ஆண்டி. அந்த பொண்ணு எதுக்காக சாரி சொல்றா அப்படின்னு அவளுக்கு புரியல. இன்னொரு பக்கம் உள்ள இருக்கிற சுதீர் பயந்து போய் வெளியே வர ட்ரை பண்றான். ஆனா பின்னாடில இருந்து வந்த அந்த பேய் அவனை கழுத்தை புடிச்சு மேல தூக்கி அவனை விசிறி போட்டுடுது. இன்னைக்கு உனக்கு கல்யாண நாள் இல்லடா, இன்னைக்கு நான் உன்னை சாப்பிட போற நாள். சுதீர் ரூமுக்குள்ள இப்படி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. வெளிய ஹால்ல சுரேகா அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருப்பா. ஆனா அந்த குழந்தை எதுவுமே பேச மாட்டா, தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருப்பா. அதே நேரத்துல அவளுக்கு ரூம்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. உடனே சுரேகா என்னதான் நடக்குது பாக்கணும்னு ஓடி போய் டோர் திறக்க ட்ரை பண்றா. ஆனா அந்த டோர் ஓபன் ஆகாது. உள்ள அந்த பேய் சுதீரோட காலை இழுத்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கும். யார் நீ? எதுக்காக என்ன கொல்லணும்னு வந்திருக்க? தயவு செஞ்சு என்ன விட்டுரு. இப்போ உன்னை கொலை பண்றதை தவிர எனக்கு வேற எந்த வழியும் தெரியல.
அப்படின்னு சொல்லி அந்த பேயை சுதீரா சாகடிச்சிடும். அதே நேரத்துல டோர் ஓபன் ஆன உடனே சுரேகா உள்ள போய் பாக்குறா. அங்க அவளோட கணவர் இறந்து போயிருப்பாரு. அத பார்த்து ஷாக் ஆகுறா. அந்த ரூம்ல இருந்த பேயை பார்த்து அவ ஷாக் ஆகுறா. கொஞ்ச நேரத்துல இறந்து போன அவங்களோட கணவர் பேயாக மாறி அந்த பாக்ஸுக்குள்ள போயிடுறாரு. அதே மாதிரி இவ்வளவு நேரம் நம்ம பாத்துக்கிட்டு இருந்த அந்த பேய் ஒரு மனிதனாக மாறுது. அங்க நடக்கிறது எல்லாமே அவளுக்கு ரொம்ப விசித்திரமா இருந்தது. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அவ, இங்க என்னதான் நடக்குது, என்னோட கணவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சுரேகா அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறா. அப்ப அங்க மனுஷனா மாறின அந்த ஆளுகிட்ட இந்த பொண்ணு ஓடி வரா. அவங்க 2 பேரையும் சுரேகா பாத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல அங்க இருந்த ஆளு இப்படின்னு சொல்றாரு, இது என்னோட பொண்ணு. ஒரு நாள் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது இந்த பாக்ஸ் என் வீட்டுக்கு வந்திருந்தது. உள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்க போனப்போ அது பேயா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்னும் தெரியல. அதுக்கப்புறம் இப்பதான் நான் என் பொண்ணுக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கேன். ஆனா எதுக்காக என்னோட கணவரை சாகடிச்சீங்க? ஆண்டி, என் அப்பா இறந்து போய் ரொம்ப நாளைக்கு அப்புறமா என் முன்னாடி ஒரு கருப்பா உருவம் வந்து நின்னு ஒரு விஷயம் சொல்லுச்சு. அது என்னன்னா, சந்தோஷமா யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த பாக்ஸ் கொடுத்தீனா அப்ப உன்னோட அப்பாவை உனக்கு கொடுக்கறேன்னு சொல்லுச்சு. அதுக்கு தான் அந்த கிஃப்ட உங்ககிட்ட கொடுத்தேன். சாரி ஆண்டி. அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயமும் சொல்லி அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்புறம் சுரேகா அந்த பாக்ஸ கையில வச்சுக்கிட்டு பாவம் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சுரேகாக்கு அந்த பொண்ணு சொன்னது ஞாபகம் வருது. சுரேகா மனசுக்குள்ள, நாங்க சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லி அந்த பொண்ணு எங்க கிட்ட கிஃப்ட் கொடுத்து அவங்க அப்பாவை திருப்பி வர வச்சுச்சு. அப்பனா நான் கூட இந்த கிஃப்ட யாராவது சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா என்னோட கணவர் கூட திரும்பி வருவாரா அப்படின்னு யோசித்து அந்த கிஃப்டை எடுத்துக்கிட்டு அவ அந்த கார்ல கிளம்பிடுறா. அவளோட மனசுல நிறையவே கேள்விகள் இருக்கும். இப்படி பண்றது கரெக்டா தப்பா, இல்ல இப்படி பண்றதால இன்னொருத்தங்க இறந்து போவாங்களே அப்படின்னு யோசித்து ரொம்பவே கவலையா இருப்பா. இன்னொரு பக்கம் அவளோட கணவருக்காக பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்படி அவ ரொம்ப தூரம் டிரைவ் பண்ணி போன பிறகு சித்தபுரம் என்கிற ஒரு கிராமத்துக்கு போறா. அவ அந்த கிராமத்துக்குள்ள போன பிறகு அங்க நிறைய பேரு கூட்டமா எங்கேயோ நடந்து போறத அவ பாக்குறா. ஆமா, எல்லாரும் தூங்குற நேரத்துல இவங்க எல்லாம் எங்க நடந்து போறாங்க அப்படின்னு யோசிச்சு அவ அந்த கிஃப்ட கையில எடுத்துக்கிட்டே காரை இறங்கி நடந்து அவங்க பின்னாடியே போறா. கூட்டத்துல கடைசியா நின்னுகிட்ட இருக்கவங்க கிட்ட போய், என்னங்க இந்த நேரத்துல எல்லாரும் கிளம்பி எங்க போறீங்க? எங்க ஊர்ல ரொம்பவே ஒரு விசித்திரமான விஷயம் நடந்ததுமா. 10 வருஷமா எங்க ஊர்ல ஒரு பெண் குழந்தை கூட பொறுக்கல. இன்னைக்குதான் எங்க ஊர்ல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதனால எங்களோட ஊர் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க அத கொண்டாடுறோமா. ஊர் ஜனங்க எல்லாம் இவ்ளோ சந்தோஷமா இருந்தா அந்த குழந்தைய பெத்தெடுத்த அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்களோ இல்ல? ஆமாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்காமா. ஆனா அவளுக்கு கொடுக்க என்கிட்ட ஒரு கிஃப்ட் இருக்கு, அவளுக்கு கொடுக்கணும்னு விரும்புறேன். அவ எங்க இருக்கான்னு காட்டுறியா? நாங்க எல்லாரும் அங்கதாண்டாமா போயிட்டு இருக்கோம். உனக்கு விருப்பம் இருந்தா எங்க கூட வா அப்படின்னு சொன்னதும் சுரேகா சந்தோஷமா அவங்க கூட நடந்து போறா. ஆனா அந்த கிஃப்ட வேற யாருக்காவது கொடுத்தோனா அவங்க ரொம்பவே கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவ ஒரு மரத்து கீழே உட்கார்ந்துடுறா. அந்த நேரத்துல அந்த பக்கமா நடந்துட்டு போயிட்டு இருந்த ஒரு மந்திரவாதி அந்த பாக்ஸ பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இந்த கிஃப்ட் உனக்கு எங்கம்மா கிடைச்சது? இந்த கிஃப்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாரு? என் பேரு அகோரா. இது ரொம்ப பயங்கரமான ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்ட் யார் வீட்ல இருக்கோ அவங்க வீட்ல மரணம் நிச்சயம். ஆமா அகோரி, இந்த கிஃப்ட்னால நான் என் கணவரை இழந்துட்டேன். இந்த கிஃப்ட் எங்க இருந்து வந்துச்சு? ஒரு காலத்துல மாலினி அப்படிங்கிற ஒரு மந்திரவாதி இருந்தாங்க. யாராவது சந்தோஷமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சந்தோஷமா இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்துறதுக்காக தான் அவங்க இந்த பரிசை உருவாக்கியிருக்காங்க. அப்போல இருந்து யாராவது இந்த பரிசு பொருளை வாங்கினாங்கன்னா அவங்க செத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த கிஃப்ட் பாக்ஸ் அழிக்கலாம்னு பூஜை பண்ணி மந்திரம் பண்ணேன். ஆனா அது காணாம போயிடுச்சு. ஆனா இப்ப பார்த்தா அந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்க கையில இருக்கு. அப்படின்னா அகோரி இந்த கிஃப்ட அழிக்கவாரா? சுரேகாவோட கணவர் திரும்பி வருவாரா? என்ன தெரிஞ்சுக்கணுமா?